நாடலும் ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். சோனியா சிஸ்டர் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மளை கண்ணன்மணியை போல் பாதுகாத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்தில் இந்த உபவாசத்தின் 2வது நாளை ஆமென். தேவன் நம்மளே எதை எதிர்பார்க்கிறார், நம்ம எதை செய்யணும் ஆண்டவர் சமூகத்தில் என்றுள்ளதை கொஞ்சம் நிதானித்து அறிந்து நம்ம வாழ்க்கையை ஒன்று கூட அப்கிரேட் பண்ணி முன்பாக கொண்டு போகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். நான் பேசுறது புரியுதில்ல? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள அனுதினமும் என்ன செய்யப்பட வேண்டும்? வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆமென். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? புது சிருஷ்டியாய் சொல்லுங்களேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது எல்லாம். அப்ப நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? பழையவைகள் ஒழிந்து புதிய ஆமென் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படி இருக்கிற தேவ பிள்ளைகள் இனி என்ன செய்ய வேண்டும் என்றுள்ளதை மட்டும்தான் இன்னைக்கு நான் பேசி நான் செபிக்க போகிறேன். அல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதோடைய 1 முதல் உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சத்தம் உயர்த்தி வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. போதும். அல்லேலூயா. ஆண்டவர் கவனிக்கணும். ஆண்டவர் இங்க எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கார்? நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ. அங்க நான் என்ன செய்வேன்? நான் உன்னோடு கூட என்னுடைய வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வருவது, ஆலயத்திற்கு வருவது எதற்காக? அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில என்னதென்பதை தெரிந்து கொள்ளும்படி ஆலயத்திற்குள் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் குயவன் வீட்டுக்கு போ என்றால் என்ன? சபை என்று சொல்லுகிறது ஒரு குயவன் வீடு மாதிரிதான். அவன் இந்த சபைக்குள்ளதான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? உருவாக்கப்படுகிறோம். ஆலயத்திற்குள்ள என்ன இருக்கிறது? தேவ கிருபை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ளதான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? கர்த்தருக்காக உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்று முதல் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் எழும்பி என்ன செய்யணும்? குயவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும். அங்க வந்தா என்ன கேட்க முடியும்? தேவன் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை கேட்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் பேச போகிறார். ஆமென். விசுவாசத்தோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு பிரிப்பரேஷன் டே ஆக, ஆமென், நம்மளை உருவாக்குகிற ஒரு டே ஆக, ஒரு நாளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை தலைப்பு தான் prepare yourself. ஆமென். in Christ. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நீங்க உருவாக்க தயாராகுங்கள். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. வேலைக்கு போகும்போது ஒரு தரப்பட்ட மக்களை பார்க்கிறோம், மற்ற இடங்கள்ல போகும்போது அவன் வேற பகுதி மக்களை பார்க்கிறோம். அவன் சுபாவங்கள் வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் என்னுடைய சுபாவம் எதுவாக தான் இருக்க வேண்டும்? சொல்லுங்க. கிறிஸ்துவின் சுபாவமாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சுபாவம் உலக மனிதனை போல் மாறக்கூடாது. தேவ பிள்ளைகளே, உலக மனிதனுக்கு ஒத்த வாழ்க்கை வேஷத்தை நான் போட்டவனாய் இருந்தால் ஆண்டவர் என்ன வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று அழைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்திற்கு ஏற்ற வேஷம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அனுதினம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். நம்ம சரீரத்திற்கு என்னமா தேவை? வளரணும்னா நம்ம சரீரத்திற்கு என்ன தேவைன்னு கேட்டேன். ஆவி. ஓகே. ஆகாரம் தேவையா இல்லையா? ஆகாரம் இல்லை என்று சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நல்ல ஸ்ட்ரென்த்தா போய் நிக்க முடியாது. அவன் ஆகாரம் எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற வெல்ல நமக்கு என்ன உண்டு? கண்டிப்பா உண்டு. அதே மாதிரிதான் அவன் குயவனுடைய வீட்டுக்கு வரும்போது, வார்த்தைகளை தியானிக்கும் போது, கிறிஸ்துவின் சுபாவத்திற்குள் வரும்போது
நமக்கு ஆவிக்குரிய நிலவேல வேண்டிய கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏமா மாம்சத்தோட இரத்தத்தோட நமக்கு யுத்தம் இல்லைன்னு சொன்னாரு? என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அவன் தானே தவறு செய்தான், அவன் தானே என்ன தப்பா பேசினான், நான் ஏன் போய் அவன்கிட்ட கேட்க கூடாது, நான் ஏன் அவனை போய் திட்டக்கூடாது? கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க தப்பு செய்யலனாலும் உங்களை யாராவது குற்றப்படுத்தினாலோ பொறுமையா இருந்து விடுங்கள். யாரை குறித்து நம் நீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருக்கா நமக்கு? அவசியம் நமக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, சர்வ அந்த பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு என்ன இருக்கு? யுத்தம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. யுத்தம் யாரு கூட தான் நமக்கு இருக்கிறது? இந்த உலகத்துல சுற்றி திரிகிற பொல்லாத சத்ருவின் ஆவிகளோடு தான் நமக்கு யுத்தம். அல்லேலூயா. இவைகளை நம்ம ஜெயிக்க வேண்டுமானால் முதல்ல குயவனோட வீட்டுல இருந்து வளரணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அவன் யுத்தத்துல நிற்க வேண்டும் என்றால் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தேவை, சில சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில தேவை. நம்ம கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமானதாய் மாற வேண்டும், சத்தியத்துல நிற்க வேண்டும், வேத வாசிப்புல இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ரட்சிப்பு கரெக்டா இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இருக்குமானால் மாத்திரம்தான் ஒரு மனிதனால யுத்தத்திலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல போதும் நம்மளால ஆமென் ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயிக்க முடியாம போக காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறது நம்ம வாழ்வில் குறைந்து போகும்போது நம்ம ஆவிக்குரிய நிலைமையில நம்ம செயல்பட வேண்டிய நினைக்கிற நிலையில நம்மளால என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியறது இல்லை. இன்னைக்கு அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை நாமே உருவாக்க போகிறோம். கிறிஸ்துவின் கரங்களில் கொடுத்து ஆண்டவரே என்னை உருவாக்குங்கப்பா, என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு மனதிற்குள் நாம் வர தயாரானோம் என்றால் கர்த்தர் நம்மளை உருவாக்க ஆரம்பிப்பார். ஆமென். குயவனோட வீட்டுல என்ன இருக்கும் தெரியுமாமா? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பாஸ்டர்களை பார்த்து களிமண்ணுன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. என்னதான் இருக்கும்? களிமண்ணை வச்சு அவ குயவன் என்னதான் செய்வாரு? பானை பாத்திரம் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? வணைந்து எடுப்பார். அப்படிதானே? ஒரு பாத்திரம் உடைஞ்சதுன்னா என்ன செய்வார்? திரும்ப அதை ஒன்னே திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து திரும்ப அதை வணைஞ்சு திரும்ப அந்த பாத்திரத்தின் ப்ராசஸ்க்குள்ள அனுப்புவார். வாசிப்போமா? தொடர்ந்து இருக்கிற கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. போனேன், கெட்டு போயிட்டு அப்பொழுது கவனிங்க கவனிங்க. ஹல்லேலூயா. குயவனுடைய கையில என்ன ஆச்சு? அந்த பானை கெட்டு போயிடுச்சு. நம்மள பலரும் என்ன செய்யறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் எல்லாம் தான். ஆனா நம்மள பலரும் வேத வாசிப்பும் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாததுனால சில இடங்கள்ல நம்ம கெட்டு போகிற அனுபவங்கள், அவன் நல்ல சாட்சி இல்லாத ஒரு அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிறது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நல்ல சாட்சி இல்லாத சில சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? சிலர் நம்மளை பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வருகிறது. அது மேபி கோபத்தினாலேயா இருக்கலாம், அவன் மற்றவர்களுக்கு செய்த பாவத்தினாலே இருக்கலாம், முன்னால நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவத்தை இன்னும் அவர்கள் குத்தி காட்டிக் கொண்டிருக்கிறதா இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க குயவனுடைய கரங்களை ஒப்படைப்பீர்கள், ஆனால் அவர் உங்களை மீண்டும் வளைந்தெடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கெட்டு போயிருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் ஒதுக்கி எல்லாம் யாரையும் வைக்க மாட்டாருமா? தாளந்து இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டாருமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்மள மாதிரி ஞானம் இல்லாதவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதனால சந்தோஷமா யாராவது வந்து ஆமென் எனக்கு இருக்கிற ஞானம் உனக்கு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லப்பா, அதனாலதான் ஆண்டவர் என்னல அன்பா இருக்கிறார் என்று தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன்னைத்தான் உயர்த்துறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னை நான் புகழ்ந்து கொண்டே நடப்பேனானால், என்னை நான் மேன்மைப்படுத்திக் கொண்டு நடப்பேனானால் கர்த்தரால் என்னை உருவாக்க முடியாது. இன்னைக்கு கிளியரா புரிந்து கொள்ளணும்.
நாம் மீண்டும் வணையப்பட வேண்டுமானால் தாழ்மை என் வாழ்க்கையில தேவை. அது இங்கதான் பார்க்க முடியும். குயவனுடைய வீட்டுக்குள்ளதான் அது இருக்கும். சபையில தான் என்ன இருக்கும்? இந்த அவன் கேரக்டர்ஸ் எல்லாம் சபையில தான் இருக்கும். தாழ்மை சபையில தான் உருவாக்கப்பட முடியும். ஜெப வாழ்க்கை சபையில தான் உருவாக்கப்பட முடியும். தேவனோடு கூட அவன் உறவாடுகிறது சபையில் தான் உருவாக்கப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதை சொன்னதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சபையில் வந்து உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் எங்கேயோ இருந்து கேட்ட வார்த்தையை எங்கேயோ இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல, ஆலயத்திற்கு பிரகாரங்கள்ல வந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தை என்ன செய்துட்டாங்க? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் சபைக்கு போறாங்க. இப்போ சபையில கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டு 2 புகை வந்து 2 மியூசிக் சிஸ்டம் வச்சு அடிச்சு முழக்குனா அபிஷேகம் வந்துருச்சுன்னு சொல்லி சிலர் ஆடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலயத்திற்குள் வரும்போது வேதம் சொல்லுகிறது பய பக்தியோடு கர்த்தருடைய ஆலயத்திற்குள் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரத்தோடு அவருடைய ஆலயத்திற்குள் வர வேண்டும். எனக்கு எத்தனை பேர் அப்படி வராங்க? எத்தனை பேர் நம்மள வருகிறோம்? உருவாக்கப்படுகிறதற்காக நம்ம வருகிறோம். இந்த உபவாச ஜெபம் கர்த்தர் நம்மளை உருவாக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கப்பட வேண்டுமா வேண்டாமாமா? ஆமா, உருவாக்கப்பட்டாச்சுன்னா சுத்த பொன்னாக நம்ம விளங்குவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பின் நம்ம என்னவா விளங்குவோம்? சுத்த பொன்னாக. அல்லேலூயா. அவன் உடைக்கும் போது, குயவன் நம்மளை உடைக்கும் போது, சில சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளும் போது, சில கஷ்டங்களுக்குள்ள தள்ளும் போது நமக்கு கொஞ்சம் வேதனையாக தெரியும். ஆனால் அதை அழகான ஒரு மண்பாண்டமாய் அவர் உருவாக்கி எடுத்து அதை பயன்படுத்தும் போது நமக்கு மட்டுமல்ல, பார்க்கிற அத்தனை பேருக்கும் நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வேணும்? அல்லேலூயா. அரகோர ஷேப்ல இருந்தா பிரயோஜனம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அரகோர ஷேப்ல இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்பெல்லாம் பாட்டில் பாத்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் வாங்க போனீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோட ஷேப் பார்த்துருக்கீங்களா? அழகழகா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். ஆனா அதுல தண்ணீர் 1 லிட்டர் தண்ணி கரெக்டா நிக்குமா? 1 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணி கூட நிக்காது. ஏன்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது இல்ல எல்லாம். அல்லேலூயா. இது நம்ம டிசைன் நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்குறது தப்புமா? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? வெளியே பார்க்கிறதுக்கு பரிசுத்தமா தான் தெரியும். வெளியே பார்க்கிறதுக்கு தேவதூதன் மாதிரி தான் தெரியும். உள்ளான நிலைமை, உள்ளான மனுஷன் உருவாக்கப்படவில்லை என்றால் நீ வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையாக தான் காணப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் செயல்பட வேண்டுமானால் தாழ்மையுடன் அவருடைய பாதவிடல வந்து அமர வேண்டும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் தெரியும், நான் தான் எல்லாரிலும் மேன்மையானவன், நான் தான் எல்லாரிலும் ஞானி என்றல்ல. நீங்க இருக்கிற அத்தனை பேர்ல நான் முட்டாளுதான் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் அத? அல்லேலூயா. பாஸ்டர் எங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க இருக்கிற எல்லாத்தையும் காற்று நான் ஞானத்தில் குறைந்தவன் தான் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை தான் எவ்வளவு தூரம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அதுக்குன்னு சிலர் ரொம்ப தாழ்த்திடுவாங்க, பாத்துக்கோங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறதே இல்லைன்னு சொல்றது, ஆமென், தோண்டி மண்ணுக்குள்ள போகிற தாழ்மை, அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலருடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? மண்ணை தோண்டி உள்ள போயிருவாங்க. அந்த தாழ்மை எல்லாம் கர்த்தருக்கு வேண்டாம். உள்ளதை உள்ளது போல, ஆண்டவரே எனக்கு உங்க கிருபை வேணும், என்ன நீங்க உருவாக்குங்கள் என்ற தாழ்மை கொண்டீர்கள். ஆனால் உங்களை கர்த்தர் மீண்டும் அழகான ஒரு மண் பாண்டமாய், அழகான ஒரு நல்ல ஊழியக்காரியாய், அழகான ஒரு குடும்ப ஸ்திரீயாய், அழகான ஒரு விசுவாச பிள்ளையாய் உங்களை கர்த்தரால் உருவாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நமக்காக ஒரு விஷயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். என்னென்ன வாசிங்க? 14:3. இருக்கும்படி. கவனிங்க, நான் போய் என்ன எதுக்கு போயிருக்கேன் சொல்லுங்க. அல்லேலூயா.
நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படி நான் என்ன செய்யறேன்? ஆண்டவர் போயிருக்கிறாரா? எதுக்கு? நம்ம எல்லாம் அங்க போய் சொல்லுங்களேன். இங்க நம்ம வீடு கூடாரம் சின்னதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்ம அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பழையது போட்டாலும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், சபைக்குள் நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள். ஒரு நாள் வரும், உங்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு வீடு இருக்கிறது பரலோகத்துல. உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தப்படுத்துற ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்க அங்க போய் தேவனோடு கூட சந்தோஷமாய் வாழ முடியும். அதுதானமா நம்ம நோக்கம். எதுக்கு நான் சபையில உருவாக்கப்படணும்? எதுக்கு நான் சபையில வரணும்? பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் எனக்கு உருவாக்குற வீட்டுக்கு நான் போகணும்னா இங்க நான் ஒழுங்கா உருவாக்கப்படணும். இங்க வேத வசனத்துல கரெக்டா என் வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வேத வசனத்துக்கு மாறாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய வயநாடுல ஒரு பெரிய நிலைச்சரிவு வந்து ஏராளமான ஜனங்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ இடங்கள்ல ஆபத்துகள் நேரிட்டு கொண்டிருக்கிறது. நம்மளை கிருபையா கர்த்தர் வைத்திருக்கிறார்கள்மா. ஆமென். நம்மளை உயிரோட வைத்திருக்கிறார்ல. எத்தனையோ வண்டி, கார், பைக்ல எல்லாம் போய் வருகிறோம்ல. எத்தனையோ தடவை பஸ்ல போயிட்டு வருகிறோம். தனியா எல்லாம் போயிட்டு வந்தோம்ல. கர்த்தர் நம்மளை ஜீவனுள்ள சாட்சியா வைத்திருக்கிறார் என்றால் நம்மளை கொண்டு கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. அனுதினமும் ஆமென் குயவனோட வீட்டுல வந்து உருவாக்கும்படி உங்களை நீங்க தேவ கரத்துல அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நம்ம முதல்ல தயாராக வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் எடுங்க. எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஹல்லேலூயா. அதுல முதல்ல என்ன சொல்லி இருக்கிறது? நீ ஆயத்தப்படு, நீ முதல்ல ப்ரிப்பேர் ஆகு, நீ முதல்ல உருவாக்கப்படு. இன்னைக்கு சிலர் நம்ம என்ன பண்றோம்? நம்ம உருவாக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம மற்றவங்களை உருவாக்க ஓடுறோம். தவறு. ஹல்லேலூயா. நான் மற்றவங்களை உருவாக்க வேண்டுமானால் முதல்ல நான் கிறிஸ்துவுக்குள்ள கரெக்டா இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள கரெக்டா உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்ட நான் தான் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களை உருவாக்க முடியும். இல்லைன்னா அவனுடைய சுபாவம் எனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கெட்ட வார்த்தை கூப்பிடுறவனா இருந்தா அந்த கெட்ட வார்த்தை சுபாவம் எனக்கும் வரும். அவன் பொய் சொல்றவனா இருந்தா அந்த சுபாவம் எனக்கும் வரும். அவன் கொலையாளியா இருந்தா அந்த சுபாவம் எனக்கு வரும். அதனால முதல்ல நான் என்ன செய்யப்பட வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும், தயாராக வேண்டும், ரெடி ஆகணும். தேவ நாமத்திற்கு நீ எங்க போனாலும் நான் ஒரு சாட்சியா இருப்பேன் என்ற ஒரு முயற்சி, ஒரு அவன் தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது எங்க தான் உருவாக்கப்பட முடியும்? சபையில தான், குயவனுடைய வீட்டுல தான். இந்த பூமியில ஆண்டவர் இதுதான் குயவனுடைய வீடா வச்சிருக்கிறார். ஆலயத்தை தான் ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்குள்ளதான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட முடியும்? உருவாக்கப்பட முடியும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆலயத்துக்கு வருவது ஆசீர்வாதமா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்கு வருவது முக்கியமா இல்லையா? அல்லேலூயா. வீட்டுல நம்ம செலவழிக்கிற நேரத்தை காட்டிலும் ஆமென் கண்டிப்பா நமக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு. வீட்டுல நமக்கு நேரம் செலவு பண்ணணும். அவன் சமையல் பண்ணணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலை பார்க்கணும், எல்லாம் நமக்கு இருந்தாலும் ஆலயத்துல தேவனை தேடுவது மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வசனத்தை மொத்தமா திரும்ப வாசிங்க. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடி உன் எல்லா கூட்டத்தையும் அல்லேலூயா. எல்லா கூட்டத்தையும் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எப்படி ஆயத்தப்படுத்தணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆயத்தப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நான் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள ஆயத்தப்பட்ட பிற்பாடு நான் மற்றவர்களை என்ன செய்ய போகிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே ஆயத்தப்படுத்த போகிறேன். நமக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? கரெக்டா வைத்துங்க. 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல உங்களுக்கு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாமா? கர்த்தர் நல்லவர். நாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்னா
ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம நண்பர்கள் எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். அவங்க வேற வேற இடத்துல இருக்கலாம், லாத்திக்குளத்துல இல்ல தூரமான இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லா இடம் எங்க இருந்தாலும் நம்ம நோக்கம் என்னதான்? இந்த ஆலயத்துக்கு வருவது மட்டுமல்ல நம்ம நோக்கம், பரலோக ராஜ்யத்துக்கு போறது நம்ம நோக்கம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாய் மாறணும். ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பெயர் என்ன செய்யப்படணும்? எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ, சந்தோஷமா சொல்லுங்க, ஜெயமோ. நான் ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் என் வேலை. ஹalleluya. ஆண்டவர் நமக்கிட்ட நீ போய் அவன் நம்மளை அனுப்பும்போது நம்ம போகணும். அவன் நம்மளை கர்த்தர் ஏதாவது வேலை தந்தா நம்ம அதை செய்யணும். ஆனால் அதுவரை நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். குதிரை அவன் எந்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும். அவன் ஜெயமோ யாரால வருமா? சோனியாஸ்ட்ரால வருமா? வராது. அல்ல ஜாய்சன் பாஸ்டரால வருமா? வாய்ப்பே கிடையாது. ஹalleluya. ஜெயம் யாராலதான் வரும்? நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள இயேசுவினால் மட்டும்தான் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அதனால இன்னைக்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும்? உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டம் தாண்டின உடனே சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் மூத்த விசுவாசியா இருக்கிறேன், நான் உருவாக்கப்பட்டுட்டேன். 30 வருஷமா ஏஜி சர்ச்சில் விசுவாசியா இருக்கிறேன், நான் உருவாக்கப்பட்டுட்டேன். 30 வருஷமா ஜாய்சன் பாஸ்டர் பேசுற பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறேன், நான் உருவாக்கப்பட்டுட்டேன். இல்ல, மாலாஸ்ரீ வசிக்க 30 வருஷமா நம்ம இருப்போமா பாஸ்டர்? ஹalleluya. அதுக்குள்ள வருகை வந்துடாதா? ஆமென். ஹalleluya. உங்களை பார்த்து சொல்லுகிறேமா, இந்த நாசியில சுவாசம் இருக்கிறது வரை குயவனுடைய வீட்டில் உருவாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். அந்த அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிடமும் நான் உருவாக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம், அப்படிதானே? நேற்றைக்கு பார்த்த அதே விஷயத்தை இன்னைக்கு நீங்க என்ன செய்திருக்க மாட்டீங்க. அதே சூழ்நிலை இன்னைக்கு நீங்க என்ன செய்திருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்? ஒவ்வொரு நாளுக்கென்றும் தேவன் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கென்று ஒவ்வொரு கிருபையும் கர்த்தர் உருவாக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை ஓட வைக்கிறார். நீ ஓடு, நீ ஓடு. ஓடி நம்ம என்ன செய்யணும்? கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நீ ஓடு, எனக்காக உண்மையாயிரு, போய் நிற்கிற இடத்துல சாட்சியாயிரு, போய் நிற்கிற இடத்துல அவன் தேவநாமத்தை தூஷிக்காமல் இரு. கர்த்தர் உன்னை கிருபையால் நிலைநிறுத்துவார். அப்புறம் நம்ம சொல்ல, நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹalleluya சொல்லுங்க. அதனால குதிரை என்ன செய்யும்? இந்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும். ஆனால் ஜெயமோ, ஆமென், அது மட்டும் நமக்கு தெரிந்திருந்தா போதும். ஹalleluya. அதுக்கு அர்த்தம் என்ன? உருவாக்கப்படுகிறவர்களுக்கு தோல்வி. சொல்லுங்க, உருவாக்கப்படுகிறவர்களுக்கு தோல்வி. இனி சொல்லுங்க, தோல்வி எனக்கு. நம்ம பாடலாம் இல்லாம இனி. ஹalleluya. வர்க்கமன் சாத்தா நல்ல அழகா பாடி இருக்கார்ல, தோல்வி நமக்கு இல்லை. ஏன்னா உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உபவாச நாட்களில் உங்களை நீங்க முழுவதுமாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தி இயேசுவை சொந்த ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம முழுமனதாய் இயேசுவை பின்பற்றுவோம். ஆனால் உருவாக்கப்பட கர்த்தர் கரங்களை நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜெயம் நமக்கு உண்டு. தோற்று போகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. ஹalleluya. எப்படிப்பட்ட ஜெயம் தெரியுமா? சங்கீதம் 23ஆம் சங்கீதம் அதோடைய 5வது வசனத்தை வாசிங்க. 23ஆம் சங்கீதம் அதோடைய 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் சொல்லுங்களேன். ஹalleluya. எப்படிப்பட்ட ஜெயம்! என் பாத்திரம் நிரம்பி வழியிற அளவிற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாமா? என் சத்துருக்கள் வெட்கப்படுகிற அளவிற்கு என் தேவன் என்னை உயர்த்தி நிறுத்துவார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அவமானமாய் பார்க்கிறவங்க, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் செயல்படுறவங்க, இன்னைக்கு நம்ம செய்யாத குற்றங்களை செய்தோம் என்று வெளியே தூஷணமாய் பேசுகிறவங்க, ஆமென், நம்மளை குறித்து பொருளை கலப்புகிறவங்க, நான் அவங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ கவலைப்படாத, ஒரு நாள் வரும் கிறிஸ்து என்னை எழுப்புவார். நான் எழும்பும் போது எனக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்ம பாத்திரம் சொல்லுங்க, எப்படி வழியணும்? நிரம்பி வழியணும்னா காலியா இருக்கணுமா, இருக்க கூடாதா? சொல்லுங்க. அப்ப எப்பெல்லாம் நம்ம சபைக்கு வரமோ பாத்திரத்தை காலி பண்ணிட்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தின் எந்த யோசனையை மனசோட நான் சபைக்குள்ள வரக்கூடாது. அதுல பெருமையோட சபைக்கு வரக்கூடாது. அவன் குற்றங்களோட சபைக்கு வரக்கூடாது. நான் சபைக்கு வரும்போது என் தேவன் என்னை உருவாக்க போகிறார், இன்றைக்கு எனக்கு வார்த்தையை தரப்போகிறார் இன்றைக்கு என்றுள்ள ஒரு நோக்கத்தோட நான் ஆலயத்தில் வருவேன். ஆனால் என் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதோட 5-6 வாசித்து முடிக்க போகிறோம். 5-6 வாசிங்க. அவர் இந்த குயவன் செய்தது போல ஹல்லேலூயா. இந்த கொய்யவன் உங்களுக்கு அவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால நம்ம உருவாக்கப்படுவதற்கு எந்த மனிதனும் நமக்கு தேவையில்லை. ஆலயத்தில் உருவாக்கப்பட முடியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம என்ன செய்யப்பட முடியும்? உருவாக்க. இன்னைக்கு இந்த வார்த்தையே உங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையே உங்களை உருவாக்குகிறது. எதுக்கு தெரியுமா? ஜெயத்திற்கு நேராக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலக பிரகாரமான அனுபவங்களை விட்டு நம் சபையில வந்து காத்திருந்து உபவாசத்தோட ஜெபிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நாம் உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆமென், நல்ல புரிந்து கொள்ளணும், ஒரு நாள் நமக்கு ஜெயம் வரப்போகிறது. அல்லேலூயா. அவன் இன்னும் திட்டமா சொன்னா 7 நாள் சர்ச்சில் வந்து ஜோமன்ட்டு போற தேவ பிள்ளைகள் நிச்சயமா 7ஆவது நாள் அவன் ஜெயாளிகளாய் எழுப்பி நிற்பீர்கள். அவன் நிச்சயமா எழுப்பி நிற்பீங்க ஜெயாளியா. கர்த்தர் கிருபை தராமல் போக மாட்டாரம்மா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? ஆமென். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஹல்லேலூயா. ஆமென். இவைகளை எல்லாம் உலக கூறியதான உலகத்தின் அனுபவங்களை எல்லாம் விட்டு உலகத்திற்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் விட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் பொய்யவனுடைய வீட்டிற்குள்ளே சபைக்குள்ளே ஆலயத்திலே நான் உருவாக்கப்படுவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எஜமான் என்னை ஆமென் பயன்படுத்தும்படி அவருடைய கரத்தில் நான் இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை பயன்படுத்த முடியும். நம்ம எல்லாம் யூஸ்ஃபுல்லான பாத்திரமா தான் இருக்கணும், ஓட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்தா உடைஞ்சு போன பாத்திரத்திலே தண்ணி கொடுப்பீங்க? சொல்லுங்க. நல்ல கிளாஸ்ல தான் நினைச்சுப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சாப்பிட வந்தா 2 உடைஞ்சிருக்க பாத்திரத்திலே கொடுப்பீங்க. பாத்திரம் இல்லைன்னா நல்ல இலையாவது வெட்டி போட்டு நினைச்சுப்போம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே மாதிரிதான் கிறிஸ்து நம்மளை பயன்படுத்த வேண்டுமானால் உடைஞ்சிருந்தாலும் போதாதுமா, உடைஞ்சது சேரணும்னா சபைக்கு வரணும். அல்லேலூயா. பாத்திரமா ஒரு ஷேப்ல உருவாக்கப்பட வேண்டுமானால் ஆலயத்திற்கு வர வேண்டும். பாத்திரமாய் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் பாத்திரத்திற்குள்ள என்ன வைப்பீங்க? பொருட்களை வைப்பீங்க. ஃப்ரிட்ஜ் வைப்பீங்களா? பாத்திரத்துல
சாப்பாடு என்ன செய்வோம்? இல்ல தண்ணீர் என்ன ஒரு சொங்கல் என்ன செய்வீங்க? தண்ணீர் வச்சிருப்பீங்க, அப்படிதானே? அந்த தண்ணி அது அவன் அந்த தண்ணீர் அதுக்குள்ள வைக்க வேண்டுமானால் அதோட அளவு இவ்வளவு இருந்தா இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் சொல்லுங்களேன். இன்னைக்கு போய் நின்று உங்க ஹைட்டை இந்த செவர்ல வரைஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ ஹைட்டா இருக்கிறேன், எனக்குள்ள எவ்வளவு கிருபை வைக்க முடியும்னு பார்த்துக்கோங்களேன். அல்லேலூயா. என்னை பார்த்து யாரெல்லாம் கோலியாத்துன்னு சொன்னீங்களோ உங்களுக்கான பதில் இது. அல்லேலூயா. ஆமா, நான் நல்ல ஹைட்டா இருந்தா எனக்குள்ள நிறைய கிருபை நான் வச்சுக்குவேன். நல்ல அதெல்லாம் நல்ல பாத்திரமா இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்க உள்ளத்தை நிரப்பிக் கொண்டேதான் இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எஜமான நம்மளை என்ன செய்வாரு? அவருடைய நாமத்திற்கு நம்மளை பயன்படுத்துவார். வேணுமா வேண்டாமாமா? அல்லேலூயா. உங்கள நிரப்பப்படுகிற கிருபை உங்கள மட்டுமல்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அபிஷேகத்துல நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற தேவ பிரசன்னம் கர்த்தருக்குள்ள நீங்க ஒழுங்கா வரும்போது, கர்த்தருக்குள்ள அபிஷேகத்தின் நிலைமையில நீங்க உள்ள வரும்போது, உங்களுக்குள்ள இருக்கிற சிலது மாற்றமடைய மாறும்போது பார்க்கிறவன் அறிந்து கொள்ளுவான், இவன் சேவிக்கிற இயேசு உண்மையான கர்த்தர் என்று. அதுதான் நிரம்பி வழிகிற அனுபவங்கள். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, நான் குயவனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், களிமண்ணாக தான் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நமக்கு நிறைய பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். பலரும் நம்மள காசு இருக்கப்ப கூட இருந்திருப்பாங்க. ஆண்டவர் பேசுகிறார். பணம் இருந்தப்ப நம்ம கூட என்ன செய்திருப்பாங்க? நிறைய பேரு நம்ம தப்பு சொன்னாலும் அதை எஸ்ன்னு சொல்றதுக்கு ஆள் இருந்திருக்கும். அப்படிதான் நம்ம. அல்லேலூயா. சிலர் நல்லா பார்த்திருக்கேன், பணம் இருக்கிறவங்க கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவன் தப்பு தப்பா காமெடி சொன்னாலும் சும்மாவாது சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் பைசா கொடுப்பான். அதனால அதுலயே சொல்லுங்களேன். சிலர் இன்னைக்கு நம்மள அப்படிதான் உடஞ்ச பாத்திரமா தூக்கி போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? ஒதுக்கி வச்ச சில இடங்கள்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்க தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். இந்த இடத்துல நீங்க உருவாக்கப்படும் போது, ஆலயத்தின் பிரகாரங்களில் உருவாக்கப்படும் போது, ஆலய சபைக்குள்ள இயேசுவோடு கூட சேர்ந்து ஆமென் ஆராதித்து உருவாக்கப்படுகிற இந்த நேரங்களில் நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஒரு நாள் வரும், நீங்க உருவாக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் நீங்க விளங்கும் போது ஆமென் எஜமானால் நீங்க உருவாக்கப்படுவீர்கள். ஆமென். நல்ல உபயோகப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் அதை வாசிக்கிறீங்க? நான் எஜமானால் ஆமென் அல்லேலூயா பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் எழுப்பி நில்லுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை எப்படி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எஜமானன் ஆமென் என்னை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. எஜமானன் என்னை பயன்படுத்த வேண்டும். குயவனுடைய வீட்டுக்குள்ள எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு என்னுடைய வார்த்தையை தெரியப்படுத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படியே இன்னைக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் உமது ஆவி வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே அவன் பேசினதான கர்த்தருடைய வார்த்தை அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். prepare yourself in Christ. ஆமென் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்படும் போது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உருவாக்கப்பட தங்களை ஒப்படைக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உருவாக்கப்பட தங்களை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. உலகத்தின் ஆமென் அல்லேலூயா நோக்கம், உலகத்தின் காரியங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஜெயாலிகளாய் எழும்ப முடியும். ஆவியானவரே, இன்னைக்கு இந்த அருமையான தேவ பிள்ளைகளை இந்த உபவாசத்தின் 2வது நாள் சாயங்கால வேளையில கிறிஸ்து உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. இவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் நாங்களும் உருவாக்கப்பட வேண்டும். உமக்கென்று பயன்படுகிற எஜமான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நாங்கள் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் கிருபையால் நடத்த போகிறதற்காக நன்றி.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த நல்ல ஆமென் சாயங்கால வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கூடி வந்திருக்கிறதான உமது பிள்ளைகளை கர்த்தர் உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுவீராகப்பா. சத்ருவின் போராட்டங்கள் எல்லா ஆமென் அந்தகாரத்தின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது கிருபை, உமது பிரசன்னம் உமது பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உருவாக்கப்படுகிற தளத்தில் இருக்கும் போது ஆவியானவரே, எந்த சத்துருவோ இவர்கள் உருவாக்கப்பட முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து இவர்கள் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்காதபடி இவர்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உருவாக்கப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்க தேவாவியானவர் கிருபை கொடுப்பீராக ராஜா. இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த அருமையான பிள்ளைகளை உமது கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உருவாக்குவீராக. ஆமென். ஆலயத்திற்கு போகாமல் அலட்சியமா இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆலயத்திலே உருவாக்கப்படுகிறோம் என்ற நிச்சயத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட வாழ முடியும் என்ற நிச்சயத்தை அறிந்து கொண்டு சபையில் வந்து உருவாக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இப்பொழுதும் நீர் தந்த கிருபையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கிருபை தேவன் கூட இறங்க, பரலோகத்தின் நன்மைகள் நான் நிரப்புங்க, சமாதானத்தோடு அனுப்புகிறோம். நாளைக்கு மீண்டும் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கும் கிருபைகளோடு கூட இருக்கட்டும். தாழ்த்தி பரம கரங்களை தருகிறோம். நீ பரம்புள்ள ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.